வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா பம்மல் சிவகுமார் சார், ஜோதிடர். சார், இது இந்த கலர் எல்லாம் வந்து சூஸ் பண்றது கூட ஏதாவது வாஸ்து இருக்கா? கலர் தெரபின்னு ஒன்று இருக்கு சார். நம்ம எல்லாருக்குமே காமனா பண்றதால நான் அதை பாக்குறது இல்லை. அடுத்தவங்களுக்கு சொல்லுவேன் அதெல்லாம் கலர். இல்ல இப்போ உங்களுக்கு தானா அமைஞ்சதா? இது எல்லாமே தானா அமைஞ்சதா சார். சரி, இப்போ ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறும் பொழுது உங்களுக்கு மாற்றம் வருமா, வர்றவங்களுக்கு மாற்றம் வருமா? வரவங்களுக்கு தான் மாற்றம் வரும். என் நோக்கமே அதுதான். ஏமாற்றம் வந்து மாற்றமா மாறணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். இப்ப தீபாவளி அப்ப கூட நான் கதவு சாட்டி தனியா தான் இருந்தேன், கொண்டாடல. ஆனா அடுத்தவங்க கொண்டாட்டம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிலையில பலதரப்பட்ட மக்களை பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப வாழ்க்கையோட தத்துவம் புரியுது. அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நம்ம சிந்தனை, நம்ம வார்த்தை பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்ற அந்த நோக்கம் தான். அதனால எந்த இடத்துல மாறினாலும் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் மைண்ட் எனக்கு கிடையாது. அடுத்தவங்களுக்கு அதை நம்ம பயன்படுத்த முயற்சி பண்றோம். தனிமை என்பது ஒரு மனிதனுக்கு தீர்வை தருமா, தராதுங்களா சார்? ஞானத்தை நோக்கி பயணிக்கும் போது தனிமை தான் தீர்வு தரும். இல்லற வாழ்க்கையில இருக்கும்போது தனிமை வந்து அது சூன்ய மாதிரி இருக்கும். சூன்யம் வச்ச மாதிரி யாருக்கிட்டும் பேச, ஆசை, பாசம், அன்பு, ஏக்கம், கவலை, துக்கம் எல்லாம் வந்துடும் அதுல. அப்போ அது சூன்ய மாதிரி ஆயிடும். தனிமையா இருக்கும்போது இப்ப நீங்க காட்டுல இருக்கீங்க, வெறும் பழத்தை சாப்பிட்டுட்டு விலங்குகளோட வர உங்க மொழியே யாருக்கும் தெரியாது. அப்போ நீங்க சொர்க்கத்துல வாழ்வீங்க. உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்காது, கடன் இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது, நாளைக்கு என்ன தேவைன்ற அந்த ஏக்கம் இருக்காது, கடந்த கால கசப்பான அனுபவம் உங்களுக்கு வந்து சுமையா இருக்காது. நீங்க ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்துல வாழ்வீங்க. அந்த தனிமை வந்து அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இங்க எல்லாமே தேவைப்படுது. அப்போ எல்லாம் தேவைப்படும்போது தனிமையா இருந்தா எப்படி சம்பாதிக்க முடியும்? எப்படி அடுத்தவங்க கண்ணீரை துடைக்க முடியும்? எப்படி நம்ம கண்ணீரை துடைக்க முடியும்? அப்ப தனிமை என்பது இடத்தும் பொருள் ஏவலுக்கு ஏற்ற மாதிரி சார். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண் துணை இல்லாமல் இருக்கிறதும், ஒரு பெண் வந்து ஆண் துணை இல்லாமல் இருந்து தனிமையா ஒரு வாழ்க்கை வாழும்போதுதான் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரல சார். தனிமையை நம்ம மனம் தான் சார் எடை போடுது. 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் எல்லாருமே தனிமையா தான் இருக்கும் தூக்கத்துல. அப்ப எங்க போனாங்க மனைவி, மகன்? இந்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு, எவ்வளவு சம்பளம் வரணும், நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும், எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. நாள்தோறுமே நம்ம 8 மணி நேரம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தனிமையில தான் இருக்கோம். உடல், உயிர், மனம் தூக்கத்துல இருக்கும்போது எதுவுமே தெரியல. எழுந்துக்கும் போது தான் என் பேர் செந்தில், என் பேர் சிவான்னு தோணுது. அப்ப தனிமை என்பது காலத்தால, கடவுளால டெய்லியே நாள்தோறும் நிர்ணயிக்கப்பட்டது தான். நினைவு வரும்போது இந்த நினைவலைகள், ஏக்கங்கள் தான் நம்மளுக்கு வித்தியாசப்படுது. தனிமையா இருந்தா எப்படி இருப்போம், இதுவா இருந்தாலும். ஆசைகள் இல்லாதவன் தனிமையா இருந்தா நல்லது. ஆசைகள் இருக்கிறவன் கும்பல்ல இருந்தாலும் அது தனிமை தான். சரி, இப்போ எத்தனை சதவீத மக்கள், ஏன்னா இப்ப நீங்க பல வருடங்கள் இந்த ஜோதிட துறையில நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, எத்தனை சதவீத மக்கள் இன்னைக்கு உலகத்துல மகிழ்ச்சியா வாழ்றாங்க சார்? 1% மக்கள் கூட இல்ல. அப்படி சொன்னாங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். 1% கூட வாய்ப்பே இல்லை. ஏன் இதை நான் சொல்றேன்னா, டெய்லி ஒரு 30 பேரை பாக்குறோம் வச்சுங்களேன், ஒரே இந்த 10 வருஷமா. அப்போ எல்லாருக்குமே எது இல்லையோ அதை பத்தி கவலை இருக்கு. இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்வோர் மாமனிதன். ஆனா அவங்க இல்லாததை பத்தியே ஏங்குறாங்க. அப்போ உங்க கேள்வி சந்தோஷமா எத்தனை சதவீதம் கேட்டா 1% கூட இல்ல. 1% இருக்காங்க. இமயமலையில எதுவுமே வேணான்னு இருக்கவங்க, வாழ்க்கையை திருவண்ணாமலையில தனியா உட்கார்ந்து இருக்கவங்க. அவங்களுக்கு வெறும் உணவு இருந்தா போதும், காத்த சுவாசிச்சுக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் இனிமையா இருக்காங்க. அப்போ ஞானத்தை நோக்கி பயணிக்கிற அந்த 1% மக்கள் மட்டும்தான் சந்தோஷமா இருக்காங்க. உங்களுக்கு ஆசை தேவை வந்தாலே அது அலைப்பா இதுல மனம். ஒரு நாளைக்கு 80,000 விஷயத்த நம்ம நினைக்கிறோம், 8 விஷயம் கூட செய்யறது இல்லை. அப்ப யாரு சந்தோஷமா இருக்கான்னு சொல்றாங்க? நம்ம கார்ல போனா அவர் சந்தோஷமா இருக்காருன்னு நினைக்கிறோம். அவர் 3 இட்லி சாப்பிட முடியாது, சட்னி வச்சு, தேங்காய் சட்னி, சுகர். அவரு பின்னாடி 100 பேர் பந்தோபஸ்து இருப்பாங்க. இன்னொருத்தவங்க மாட மாளிகா கட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு பிபி இருக்கும். இன்னொருத்தருக்கு பொண்ணு சரி இருக்காது, பையன் சரி இருக்காது, பொருளாதார சிக்கல் இருக்கும். அப்போ எது இல்லையோ அதுக்காக தான் மனம் இயங்குதே தவிர, இருக்கிற விஷயத்துக்கு திருப்தியற்ற மனநிலை எல்லாருக்கும் கடவுள் கொடுத்துட்டாரு. ஆன்மீக சிந்தனை, தியானம், மூச்சு பயிற்சின்னு போகும்போது மட்டும்தான் அவங்களுக்கு போதும் என்ற மனம் வரும்போது தான் அந்த சதவீத மக்கள் ரொம்ப கம்மி. அதுதான் 1%. சரி, இப்போ ஆண் வந்து
ஒரு பெண்ணுக்கு அடிமையாக இருப்பதும் ஒரு பெண் வந்து ஆணுக்கு அடிமையாக இருப்பதும் குடும்பத்தோட வளர்ச்சிக்கு முக்கியமா இருக்குமா? யாருமே யாருக்கும் அடிமை கிடையாது. பெண்ணோட உணர்வு, அந்த ரசாயன மாற்றம், இந்த 28 நாள் அவங்களோட ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ், இதுக்கேற்ற சிந்தனை, அந்த மூலத்தரம், அதெல்லாம் அவங்களுக்கு மாறிட்டே இருக்கும் டெய்லி. ஏன்னா இப்ப வர்றவங்க கேட்பாங்களே சார், எங்க வீட்டுக்காரர் என் பேச்சே கேட்க மாட்டேறாரு, அவரு என் பேச்சு கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்? பேச்சு ஒரு ஆண் வந்து சொல்றாரு, என் மனைவி எனக்கு அடங்கவே மாட்டேன்றாங்க, நான் தொட்டாலே வந்து எந்திரிச்சு போ, ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி வெளிப்படையா கேட்பாங்க. அவங்களுக்கு தீர்வு உண்டு. சரி, அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறருள் உய்த்திவிடும். அடங்காமையா இருக்கிறது ரொம்ப கெடுதல், அந்த குடும்பமே சூன்மையாயிடும். அடக்கமா இருக்கிறது, ஒரு பெண் அடக்கமா இருக்கிறதுன்றது, தன்னடக்கமா இருக்கிறதுன்றதுலாம் நல்ல விஷயம்தான். இங்க அடிமைன்ற ஒரு கேள்வி கேட்கும்போது யாருக்கும் யாரும் அடிமை இல்லைன்னு சொன்னேன். அடக்கம் போது விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர் விட்டு கொடுப்பதில்லை. திருமணம்ன்றது இருவர் சார்ந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செஞ்சு விட்டு கொடுத்து அடங்கி போகும்போது வாழ்க்கை நல்லா இருக்கு. 60ஆம் கல்யாணத்தை கொண்டாடுறாங்க. ஆனா நீயா நானான்னு பாக்குறாங்க, 6 நாள்லயே பிரச்சனை வந்துடுது. 6 நாள்லயே அவங்களுக்குள்ள வாழ்க்கை வந்து சின்ன பின்னம் ஆயிடுது. இத சுத்தி இருக்கிற சொந்தம் உறவுகள் நட்புல என்ன பண்ணுது, கேம் ஆடி இன்னும் தூரத்துக்கு பிரிச்சுது. அட்வைஸ்ன்ற பேர்ல ஆட்டோப் அமைச்சிடுறாங்க. இப்ப குடும்பம் வந்து ஒரு குடும்பத்துல சண்டை பிரச்சனைகள் நடக்கும்போது யாருக்கிட்ட தான் சொல்லணும் சார்? வெல்விஷர், உண்மையாலே உங்களோட ஆபத்துல யார் இருக்காங்களோ, யார் உங்களுக்கு நல்லதே சொல்றாங்களோ, யார் உங்க கஷ்டத்துல தீபாவளி கொண்டாடாம உங்க கண்ணீரை துடைக்கிற கருவியா இருக்காங்களோ, அவங்க கிட்ட நீங்க சொல்லணும். வெல்விஷர்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவங்க ஊரார் பேச்சு கேட்டு ஆடிங்கிறா. ஆமா, எப்பொருள் யாரார் வரி கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஐடென்டிஃபை த பீப்புள். சொல்றவங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கா, அந்த சிந்தனை நல்லவங்களா இருக்காங்களா, நம்ம கஷ்ட நேரத்துல தூரம் ஓடிட்டாங்களா, நம்ம பசுமையா இருக்கும்போது வந்து ஒட்டிக்கிறாங்களா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும். உண்மையான நல்லவங்க கான்ஸ்டன்ட் மைண்ட்னுவாங்க சார். உடல் மொழியில எந்த மாற்றம் இருக்காது, வழிய மாட்டாங்க, நடிக்க மாட்டாங்க, ரொம்ப ஜோவியலெல்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி சிந்தனையாளரோட அறிவுரை நீங்க கேட்கும் போது நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்லதுதான் நடக்கும். குழப்பத்தை குறைக்கிற ஒரு மனநிலை இருக்கிற, ஒரு தீர்வு கொடுக்கிற ஒரு மனநிலை இருக்கவங்கிட்ட கேட்கலாம். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே பிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் ரவ் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு கல்யாணம் பண்ணி போறாரு, நான் 3 வருஷம் கழிச்சு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. இந்த 3 வருஷத்துக்குள்ள அவர்களுக்குள்ள பிளவுகள் வருமா, இல்ல அனுன்யம் அதிகமாகுமா? சுய அறிவை பயன்படுத்துறவங்க 3 வருஷத்துக்கு கழிச்சு எங்க இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணோட ஒரு லவ் பண்ண பையன் 9 வருஷம் யூஎஸ்ல இருந்தான். இந்த பொண்ணு பின்னாடி 27 பேராது குறைஞ்சு சுத்தி இருப்பாங்க. ஆனா இந்த 9 வருஷத்துல அவனையே நினைச்சு அவனே கல்யாணம் பண்ணிக்கினாங்க. ஏன்னா சுய அறிவை பயன்படுத்தினாங்க. இங்க அவன் ஸ்டேட்டஸ் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, அவன் கேரக்டர் சரியில்லைன்னு குழப்பாங்க இல்லையா? இந்த 3 வருஷத்துல அப்படி நிறைய பேர் வரும்போது நம்ம உள் வாங்க கூடாது. எதையும் உள்வாங்காம நம்ம எண்ணங்கள்ல திண்ணமா இருந்தோம்னா அந்த கல்யாணம் நடக்கும். இல்ல நம்ம கேட்பார் பேச்சை கேட்டுட்டு எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம மூளையை அடகு வச்சோன்னா 3 வருஷம் இல்ல 3 வாரத்திலேயே பிச்சுக்கும். லவ் கல்யாணத்துக்கு போகாது. ஏன்னா நீ காதலை நம்பல, சுத்தி இருக்கவங்களை நம்பி ஸ்டேட்டஸ் பாக்குற, உயர்வு தாழ்வ. காதல் வந்து பிளைண்ட், லவ் இஸ் பிளைண்ட். பிடிச்சிருந்தா அது உயர்வோ தாழ்வோ அப்படி பண்ணிக்கணும். இந்த காலத்துல எங்க பேங்க் பேலன்ஸ் இருக்கா, சொந்த வீடு இருக்கா, பயங்கரமா படிச்சிருக்கானா, நம்ம ஜாதியா நம்ம மதமா, அந்த மாதிரி அவங்க யோசிக்கும் போது அது கேப் விட்டா பிரிச்சுக்க தானே செய்யும். யாராவது ஒருத்தராவது என் பொண்ணு நல்லா இருந்தா போதும், பையன் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வீடு இல்லாம அவருக்கு வந்து நிரந்தர வருமானம் இல்லாத மக்களுக்கு யாராவது பொண்ணு கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? முக்காவாசி பெற்றோர்கள் வரும்போது பேசிக்கா என் பொண்ணை நல்லா காப்பாத்துவானா அப்படின்ற அந்த விஷயத்த கேக்குறாங்க. அது அப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்தா அது உண்மைதான். அதே மாதிரி தாழ்ந்த விஷயமா இருந்ததுன்னா ஒத்துக்க மாட்டாங்க. கல்லானாலும் கணவன் புருஷன் கிடையாது. அப்போ அவங்க ஸ்டேட்டஸ பாக்குறாங்க எல்லாம். என் பொண்ணு படிச்சிருக்கா, அதுக்கேற்ற மாதிரி படிப்பு, எங்க வீட்டு சொந்த வீடு இருக்கு, அவனுக்கு சொந்த வீடு இருக்கணும். இதுல யாராவது கேக்குறாங்கன்னா அத்திப்புத்தாறு போல ஒரு 1000த்துல 2 பேர் கேக்குறாங்க. எனக்கு என் பொண்ணு விருப்பப்பட்ட பையனை பண்ணிடுவாங்க, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்னு சொல்றதே அவங்க அந்த பணம் சார்ந்துதான் சொல்றாங்க, குணம் சார்ந்து சொல்ல மாட்டாங்க. அப்போ தேடி கண்டுபிடிச்சாலும் வலையில மீன் மாட்ட மாட்டுது, நல்ல மீன் மாட்ட மாட்டுது. எல்லாமே ஸ்டேட்டஸ் நோக்கி தான் இருக்கு. சில வீட்டுல வந்து பெண் துணையே இல்லாம ஒரு சில பேர் பேச்சுலராகவே வாழ்க்கை ஓட்டிடுவாங்க. அது பூர்ணமான வாழ்க்கைக்கு உண்டான தீர்வா எப்படி சார்?
பொதுவாகவே ஒரு ஏஜ்ல வந்து நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் சுரக்கும். அதாவது இது டீப்பான சப்ஜெக்ட். ஒரு ஏஜ் அட்டன் பண்றாங்களே பெண், அதே மாதிரி ஆணும் அட்டன் பண்றான். அப்ப ஆண் அட்டன் பண்ற வெறுக்கும் விந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, உயிர் உற்பத்தி, குழந்தை உற்பத்தி. அது அந்த குழந்தையில இருந்து அவனோட வளர்ச்சிக்கும் அவனோட மூளையோட குரோத்துக்கும் பயன்படுது. இந்த விந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த உச்சி மூளையில இருந்து அப்பதான் முதல் தடவையா கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது முதுகு தண்டு வழியா. இறங்கி அடியில வந்து இங்க வந்து மூலாதார சக்கரன்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து சேரும் போது நம்ம எப்படி பாத்ரூம் டாய்லெட் போறோம், கழிவு பொருள், அது மாதிரி இது படைப்பாற்றல் உள்ள ஒரு கழிவு. வரும்போது அது வெளியே வந்தே ஆகணும். அப்போ வெளியே வந்ததானே பூர்ணமாகும். கடவுள் இயற்கையாவே படைப்பாற்றல குழந்தை பிறப்புக்கு வம்சாவளிக்காக படைச்சாரு. இப்ப இது இல்லாம இருக்குந்தா பூர்ணமாக வாய்ப்பே இல்லை, பூர்ணம் பிடிச்சுதான் போயிடும். பேச்சுலர் வாழ்க்கை அது இயற்கை, அது இறங்கி வந்து ரிலீஸ் ஆகணும். அதுதான் ஏஜ் அட்டன் பண்ற தன்மை இயற்கையோட. இது அது பெண் உறுப்பு ரெண்டு பேருக்கும், ஆண் பெண் ரெண்டு. ஆமா, அது அது விதி. அது இல்லாம இருக்கவங்க தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. அது வந்தே ஆகணும்ல. ஆனாதான் அந்த காலத்துல 18 வயசுல கல்யாணம் பண்ணுது, 14 வயசுலாம் ஏஜ் அட்டன் பண்ணு பண்ணாங்க இல்லையா. அதெல்லாம் அதனாலதான் உடனே கால் கட்டு போடுறது பையனுக்கு, எங்கேயும் போக மாட்டான், சுத்த மாட்டான்னு. அது இயற்கை. அது அவங்களுக்கு தெரியாது இல்ல, வெளியே வரணும்னு தெரியாதால உடம்புல பாதிப்பு ஏற்படும். குறிப்பிட்ட வயது வந்ததற்கு பிறகு நம்ம கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டுமேன்னு வருத்தப்படுற ஆணும் பெண்ணும் உண்டா சார்? 90% ஏக்கம் இருக்கு. கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு ஏக்கம், கல்யாணம் பண்ணவங்களுக்கு துக்கம். இல்ல படுத்த படுக்கையா ஆகும்போது நமக்குன்னு ஒரு துணை இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அது இருக்கும். எப்பவுமே ஏக்கம்ன்றது எல்லா மனிதருக்கும் இருக்கு. அன்புக்காக ஏங்குறது தான் மனநிலை மனிதனுக்கு. இறைவன் வந்து ஒரு பேச்சுலரா தான் விதி ஜாதகத்துல இருக்குல்ல, கல்யாணமே ஆகாது, தாம்பத்திய வாழ்க்கை இல்லைன்னா அவன் இன்னும் எத்தனை ஜாதகம் எத்தனை சாமி கும்பிட்டா அவன் கல்யாணம் நடக்காது. ஏன்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு கோலம் போட்டதே சாமி தானே. அந்த கோலத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அவனன்றி ஓரனும் அசையாது. சார் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க, சில பேர் பயங்கர சக்சஸ் ஆயிடும், சில பேர் அரேஞ்ச் பண்ணி ஊரே திரண்டு வந்து ஆடம்பரமான கல்யாணத்தை பண்ணுவாங்க, கரெக்டா 5வது மாசமே பிரிஞ்சிடுவாங்க. எப்படி கல்யாணம் பண்றாங்க, லவ் பண்ணி பண்றாங்களா இல்ல அரேஞ்ச் பண்றாங்களா இல்ல ஊரையே கூப்பிட்டு பல கோடியில பண்றாங்களான்றது அது ஒரு நாள் கூத்து, அது நிகழ்வு, அது ஒரு ஃபங்க்ஷன். ஆனா பிறக்கும் போதே இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன். இவரை கல்யாணம் பண்ணி அவன் குடிகாரனா வந்து உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா அடிப்பான், இவன் வந்து சம்பாதிக்கவே மாட்டான், இவன் உன்னை தங்கத்தட்டுல ஏந்திப்பான்றது இந்த பெண்ணோட ஜாதகத்திலேயே பையனோட ஜாதத்துல பிறக்கும் போது இப்படிதான் வரும்ன்றது ஃபிக்ஸ் ஆயிடுது. நீங்க எவ்வளவு பெரிய கிராண்டா பண்ணியும் டைவர்ஸ் ஆயிடும். ஒண்ணுமே இல்லாம ஒரு விநாயகர் கோயில்ல பிளாட்ஃபார்ம்ல 4 பேரை கூப்பிட்டு பண்ணியும் அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகி வாழ்க்கை ஃபுல்லா நல்லா வாழணும்னு பார்க்கலாம். அப்போ அவங்களோட பிறப்போட ரகசியம் தான் அங்க வேலை செய்யுது. ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம், விதி வலியதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இது யாராலையும் மாற்ற முடியாது. யாராவது ஒருத்தராவது உங்க கையில இறந்தவங்களுக்கு ஜாதகம் கேட்டிருக்காங்க? கேட்டிருக்காங்க. ஏன் இறந்தாருன்னு கேட்பாங்களா, இல்ல இவரு ஏதாவது என்கிட்ட செக் பண்ணது இல்ல, ஏதாவது இறந்தவங்களை உயிரோடு இருக்க மாதிரி. இப்ப போன வாரத்துல ஒருத்தவங்க வந்தாங்க, பேர் சொல்லாம சொல்றேன், ஃபுல்லா முஸ்லிம்ஸ் 7 பேர் வந்தாங்க. எங்க அண்ணனை காணோன்னு சொன்னாங்க. நான் பிரசன்னம் போட்டேன். பிரசன்னத்துல எல்லாமே சொல்லலாம். பிரசன்னம் போடும்போது அவர் இறந்துட்டாருங்க அண்ணன். உடனே இங்க இருக்கவங்களும் அழுதாங்க. எனக்கு கஷ்டமாச்சு. அழாதீங்க, நடந்ததுதான் சொன்னேன். நீங்க வந்து இப்போ இதுல நம்பிக்கை வந்து எப்பவுமே நான் பாசிட்டிவா தான் எல்லாருக்கும் சொல்லுவேன். அவர் இறந்துட்டாருன்னு காட்டுது, சூசைட் பண்ணினாரு காட்டுதுங்கன்னு சொன்னேன். நேத்து வந்துட்டு சொல்றாங்க இறந்துட்டாராம். மறுநாளே தகனம் நடக்கிறத சொல்றது யாருக்குமே நடக்காது சார். நடக்க போறத முன்கூட்டியே சொல்றது ஞானம் இல்ல. இப்ப அவங்க நீங்க சொல்லும் போது அதிர்ச்சி ஆகுறாங்களா இல்ல? ஆனா அதை ஃபேஸ் பண்ணல மறுநாள். உண்மையில வரப்போதில்ல பாடி. அதனால சொன்னேன். எங்க அக்கா எடுத்து அந்த ஐபிசி நடந்ததுன்னு கேட்டாங்க சார். எங்க அக்கா இறப்ப நான் ஒரு வாரம் முன்னாடி ஒரு டிவி சேனல்ல சொல்றேன் சார். அப்படியே ஒரு அதே மாதிரி இறந்துட்டாங்க. டாக்டர் 2 வாரத்துல டிஸ்சார்ஜ் ஆவான்னு சொல்றாங்க. வீட்டுல இருந்து எல்லாரையும் கூட்டும் போயிட்டேன். மகர லக்னமா இருந்து ஆவணி மாசமா இருந்து சூரியனும் சந்திரன் ஒன்னா இருந்து அமாவாசை யோகன் வரும்போது அதுதான் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தா அவங்க இறப்பு வரும்னு சொல்லி எங்க அக்கா ஜாதகம் அந்த லக்னத்தை சொல்றேன். எங்க அக்கா ஞாபகம் இல்ல, கரெக்டா எங்க அக்கா ஜாதகம் அதே நாள்ல இறக்குறாங்க. ஆவணி சூரியனும் சந்திரன் ஒன்னா சேரும்போது லக்னத்துக்கு 8 ஆவணி மாசம் வரும்போது 6 மணிக்கு ஒன்னா சேருது. 6:10 எங்க சொந்த அக்கா, நான் உயிரா நினைக்கிற அக்கா இறந்துட்டாங்க. ஆமா, எங்க வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டீங்க. எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியும், என் கிளைண்ட்டுக்கு எல்லாருக்கும் தெரியாது. இல்ல இந்த குறிப்பிட்ட டிவிலயே வந்திருக்கோம் பாருங்க. 4 ஒரு சேனல் சொல்லலாமான்னு சொல்லுவேன். இல்ல சார், ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது 6:10 இறக்க போறாங்கன்னா நீங்க எல்லாமே 6 மணிக்கு ரெடியா இருக்கு. ஒரு நாள் முன்னாடி போயிட்டோம் நாங்க. எல்லாரும் கூட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். பசங்க எல்லாம் செட் பண்ணிட்டேன். சில பேர் அதிர்ச்சி ஆகுறாங்களா? ஆனா வாழ்க்கை ஃபுல்லா அதிர்ச்சி சார். நடக்க போகுது இல்ல.
எங்க அக்கா பசங்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையா இருங்க, அம்மா தான் அவங்க அந்த உயிரே கஷ்டப்படுது, என்ன பண்றது, எனக்கும் உயிர் தான், என்னை காப்பாத்துனது எங்க அக்கா தான், எல்லாமே எங்க அக்கா தான், ஆனாலும் விதி வழியதுன்னு சொல்லி அவங்க மைண்ட் செட் பண்ணதால எல்லாம் ஈம சடங்குலாம் நல்லா தைரியமா பண்ணாங்க. நான் சொன்னதால முன்னாடி நடக்க போறத சொல்றோம்ல, இது பெருமைக்கு இல்ல, இது பெருமையே கிடையாது, கஷ்டம் தான் எனக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அரசியல்வாதி வந்து உட்கார்றாரு சார், முக்கியமான பிரமுகர், அவர் வந்து வெயிட் பார்ட்டி வந்து உட்கார்றாரு. ஆனா இவர் நம்ம கிட்ட வெயிட் பார்ட்டி எல்லாம் கிடையாது, ஆல் ஆர் ஈக்குவல் தான் என்ன பொறுத்திருக்கோம், சமநோக்கு. அவரு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட வர்றாரு, இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிடுவேன். ஆனா உங்களுக்கு தெரியும் இவர் வந்து தோத்துருவாருன்னு. கண்டிப்பா தோத்துருவீங்க, 100%. உண்மையை உறக்க சொல்றதா என்னோட ஸ்டைல். எல்லாமே பண்ணி இதை பாக்குறவங்க யாருமே மறுக்கவே முடியாது, என்கிட்ட பார்த்தவங்க எல்லா அரசியல்வாதிக்குமே தெரியாது, உண்மையை உறக்க சொல்லிடுவேன். இல்ல எல்லாமே நான் பண்ணிட்டேன், டெபாசிட் கட்டியாச்சு, சீட் வாங்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வியூகம் அமைக்கிறது முயற்சி பண்றோம். வியூகம் யாரு நிக்கிற ஆப்போசிட், உங்களுக்கு கன்ஃபார்மா நீங்க தோத்துருவீங்க, நீங்க வாபஸ் வாங்கிக்கீங்கன்னு சொல்லுவீங்களா, இல்ல முயற்சி பண்ண கட்டிட்டேன்னா வாபஸ் வாங்க முடியாது, தோத்துருவீங்க, செலவு பண்ணாதீங்க அவ்வளவான்னு அதை சொல்லிடுவேன். அந்த மாதிரி சொல்லி ஏன்டா வந்து கேட்டேன்ற ஜெயிச்சது நிறைய இருக்கு, ஜெயிச்சவங்க நிறைய சார். ஆனா ஜெயிச்சது சொல்லிடுவீங்க. என்கிட்ட வந்து பார்க்கும்போது ஜெயிக்கிற அமைப்பு தான் சார் பாப்பாங்க, வரும்போது அமைப்பே அப்படிதான் இருக்கும். ஜெயிக்கிறோம் தான் வருவாங்க, தோக்குறவங்க ஒரே தொகுதியில 2 பேர் வர்றாங்கன்னு வச்சுங்க, ஆப்போசிட் பார்ட்டியும் 2 பேருக்கும் ஓப்பனா சொல்லு, இதுல யாரு பலம் அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு, அவர் தான் ஜெயிப்பாரு, நீ வந்து செகண்ட் பிளேஸ்ல தான் வருவ அப்படின்னு 2 பேருக்குமே சொல்லிடுவேன். ஒருத்தர் நடந்திருக்கா சார்? எல்லாமே இது வரைக்கும் அப்படிதான் சார் நடந்திருக்கு, நான் சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு. இப்ப தமிழ்நாட்டை அடுத்து பம்மல்ல வார்டு பிரிச்சாங்க சார் முனிசிபாலிட்டில, எந்தெந்த வார்டுல யார் யார் ஜெயிப்பாங்கன்னு பேரை போட்டு நான் முக்கியமான கட்சிக்கு கவர்ல கொடுத்துட்டேன். எலெக்ஷன் முன்னாடி ஆப்போசிட் ஒரு இடம் ஜெயிக்கணும், அதையும் கவர்ல போட்டு கொடுத்துட்டேன். அதே தான் வந்தது அவங்களுக்கு லிஸ்ட் பிரகாரம். இது எப்படி நடந்தது தெரியாது, சிலர்லாம் தெரியாது சார். சிலர் வீட்டுல இருக்க பேர்லாம் சொல்லுவேன். போன வாரத்துல அப்பா அம்மா 2 பசங்க உள்ள வராங்க சார், இங்க இருந்தே தெரியுது இது இந்த புது ஆபீஸ்ல தான். வெளியே இருந்து என்ன அந்த பையன் கிண்டல் பண்றான், காலேஜ் படிக்கிற பையன், இந்த காலத்துல என்ன ஜோசியம் இதெல்லாம் நம்மள அம்மான் பண்றான் போல இருக்கு. நான் சிசிடிவி கேமரா வைக்கல பாருங்க, எனக்கு நான் உணர்றேன் எப்படின்னு தெரியல. இங்க வந்த உடனே அவன் கிண்டல் பண்ணிட்டு வந்தான் தெரியுதுல, நான் கேட்டேன் வெளியே என்ன கிண்டல் பண்ணிட்டேன்னா சிரிச்சான், இல்ல அங்கிள் அப்படின்னா. நான் உடனே அவன் ஜாதத்தை அப்படி போட்டுட்டு வந்த நேரத்தை பார்த்துட்டு, காலையில அந்த ஃபேமிலி பார்த்தா அது உணர்வாங்க, காலையில யூகேக்கு போனேன்னு உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுருந்தியா, உங்க அப்பா ஒத்துக்கவே இல்லை, 2 பேரும் 1 hour சண்டை போட்டீங்களான்னு கையெடுத்து இப்படி கட்டலாம், அவ்வளவுதான். காலைல அவங்க அப்பா சொல்றாரு, காலைல யூகே போலன்னு சண்டை போட்டுருந்தாரு, ஒரே பிரச்சனையில தான் வரான்னா. இனிமேல் அவன் ஜாதத்தை நம்புவான்ல. இது மாதிரி ஒரு 1000 பேருக்கா சொல்லியிருப்பேன். சரி, இப்போ நீங்க சொல்றீங்க இந்த ட்ரெஸ் ஏங்க போட்டு வந்தீங்க, ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது இந்த கலரு. நான் நெகட்டிவா சொல்ல மாட்டேன், அந்த பாசிட்டிவா இந்த கலர்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும், ப்ரௌன் போடுங்க, செக்குடு போடாதீங்க. இவருக்கு செக்குடு போடாதீங்கன்னு அன்னைக்கு சொன்னேன் கேமராமேனுக்கு, இன்னும் போட்டு இருக்காரு. எங்க இந்த நிம்மதி கிடைக்கும், டைரக்டா சொல்றேன்ல. இப்போ செக்குடு இவர் போட்டிருக்கிற கலர் கரெக்ட்டுங்களா? அது கரெக்ட், பாசிட்டிவ். வாழ்க்கையை வெறுத்து போய் போட்டிருக்குது. இப்போ நான் போட்டிருக்கிற கலர் சார், இது வந்து எல்லாத்துலயும் கடுவுற மீன்ல நடுவுற மீன், இடம் பொருளியவன், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். இதே அவரு போட்டா அது வேற. வார்த்தையை கவனிச்சுன்னா வாழ்க்கை புரியும். அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், யோசிச்சாருன்னா அதுல ஒரு அர்த்தம் புரியும். நிறைய அனுபவங்கள், நிறைய மாற்றங்கள், நிறைய. சில பேருக்கு முடி வெட்டுன்னு சொல்லியிருக்கீங்களா? நானே வெட்டுறது இல்ல சார், அப்படிலாம் போக கூடாது சார். சார் மீடியால இப்போ ஒரு கோயில் போனா 100 கோடி இதுவாயிடும் சொல்றாங்க, அதெல்லாம் எப்படி ஆகும் சார்? இங்க என்ன இருக்கோ அதானே, இதுக்கேத்த மாதிரி சொல்லணும். விதி வழி மதி, விதிய மதி, விதி வழி மதி போனாதான் ஜெயிப்ப. மதின்றது தசாபுத்தி சந்திரன், விதின்றது பிக்சடு. இதுக்குள்ள இருந்து அவங்களுக்கு சொல்லும் போதுதான் மாற்றம் வரும். இதுக்கு வெளியே இருந்து எது சொன்னாலும் நம்ம கடவுள் கிடையாது. சரி, இப்ப நீங்க சொல்றீங்க ஒருத்தர் வந்து ஜாதகம் பாக்குறாங்க, திருமணத்துக்கு பொருத்தம் பாக்குறாங்க, நீங்க சொல்லிடுறீங்க மாப்பிள்ளைக்கு ஆயுள் கிடையாது, இல்ல இந்த பெண்ணுக்கு ஆயுள் கிடையாது, நீங்க கல்யாணம் பண்றது பண்ணாத போறது உங்க விருப்பம். பண்றது பண்ணாதெல்லாம் உங்க விருப்பம் இல்ல, பண்ணாதீங்க, முடிஞ்சிச்சு, பண்ணாதீங்க. அங்கேயே வழவழா குழவழலாம் கிடையாது. வேணாம், ரிசல்ட் தெரிஞ்சிச்சு, விதி வேணாம், வெளியே வாங்க, அவ்வளவுதான். ஆயில் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? ஆமா, ஆயில் இல்லைன்னா சொல்லிதான் சார் ஆகணும். அது சப்பக்கட்டு கட்டக்கூடாதுல்ல, நம்ம நல்லா இருப்பீங்கன்னு ஏமாத்தக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க ரிஸ்க் எடுத்தா அது சொந்த இது இல்ல. சில பேர் ஃபீஸ் வாங்குறதுக்காக சொல்லுவாங்க. ஃபீஸை பத்தி நான் யோசிக்க மாட்டேன் சார். நீங்க யார ஒருத்தர்கிட்ட ₹1 நம்ம கூட இருக்கவங்க தான் சார் இப்ப பிக்ஸ் பண்றாங்க, உங்களுக்கு தெரியாதா சார்? நானா இது வரைக்கும் யார்கிட்ட எதுவும் கேட்டதில்ல சார். என்னோட பிரச்சனைகள் கஷ்டங்கள்
கடன்லாம் யோசிச்சு எல்லாரும் இப்ப கேட்டு என்ன நல்லா இருக்கணும், என் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். நான் யாராவது ஒருத்தருக்காவது ரிட்டர்ன் கொடுங்க காசு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அது மாதிரி யாரும் வந்து சொந்த கதை சோக கதை சொல்லுவாங்க சார். அப்படி இல்லை சார். சிலருக்குலாம் வந்து காசே இல்லைன்றவங்க எல்லாம் தெரிஞ்சா வச்சுங்க, எப்போ வேணா வாங்க, 100 ரூபாய் கூட இல்லைன்னு என்ன பார்க்காம இருக்கக்கூடாது, எப்போ வேணா வாங்கன்னு நிறைய பேர் வராங்க. அப்படி ஏழைக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டா இல்லை பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்? உட்கார்றவங்க என்கிட்ட உண்மையா இருந்தாங்கன்னா ஆல் ஆர் ஈக்குவல். சம நோக்கு சிந்தனை. இங்க பொருள் நோக்கு சிந்தனை. நீங்க எத்தனை 10 பிக் பாஸ் மாதிரி 100 கேமரா வச்சாலும் நான் மாட்ட மாட்டேன். ஏன்னா கடவுள் கேமராவுக்கு நான் கரெக்டா இருக்கேன். இப்போ உங்களுடைய போட்டோ வச்சு வணங்குற மக்களும் உண்டா சார்? என்னை பத்தியே எக்கச்சக்கமா இருக்காங்க சார். ஏன்னா வெளியில கேட்கும் போது சொன்னாங்க சார் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்றது என்னமோ ஒரு பண்ணுதுங்க அப்படின்றாரு ஒருத்தர். அது சொல்றாங்க சார். நான் புகழ்ச்சியும் எடுத்துக்க மாட்டேன், இகழ்ச்சியும் எடுத்துக்க மாட்டேன். எல்லாம் சமம். அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை லைஃப்ல, ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க சம்பாதிக்கிறதுல வந்து ஏதாவது தான தர்மங்கள் பண்றது உண்டா? சம்பாதிக்கிறது இது வரைக்கும் நான் சேமிப்பு ஆகல. உண்மையா சொன்னா இது ஆபீஸ் ஓபன் பண்ணும்போது நான் 1 இயர் அன்னதானம் பண்ணியிருந்தேன், சனிக்கிழமை. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து எல்லாமே ஒரு பண தட்டுப்பாடு இருந்தது, புரியுதுங்களா? இப்பதான் கொஞ்சம் டெவலப் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால பண்ணலான்னு இருக்கு. இப்போதைக்கு வரவங்களுக்கு கண்டிப்பா காஃபி, டீ, ஜூஸ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டேன். ஃபியூச்சர்ல யார் வந்தாலும் சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வாரத்துல ஒரு நாள் அன்னதானம் பண்ணணும்னு ஏம் இருக்கு. ஒரே ஆளுக்கு அதிகபட்சம் 2 மணி நேரம்லாம் எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கேன். அந்த சூழ்நிலையை பொறுத்தது. ஒருத்தர் சூசைட் பண்ணிக்க, ஆமா அதெல்லாம் ஆயிருக்கு. டென்ஷன் ஆவாங்க. ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கணும்ன்ற மனநில வருவாரு. அவருக்கு 2 மணி நேரம் உட்காந்துருவேன். ஒரு பேயை தூக்கின்னு வருவாங்க திடீர்னுட்டு. அதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். பேய் நடந்து போவோம் பிரியாணி சாப்பிட்டு. எலுமிச்சை பழம் வைக்கல, முட்டை மந்திரம் பண்ணல, ஓம் ரீம் சொல்ல, வேப்பில் அடிக்கல, சாட்டையில் அடிக்கல, பேசினே இருக்கிறேன். இப்போ வந்து அது ஒரு ஹோட்டல்ல வந்து மேனேஜரா ஒர்க் பண்றாங்க. பேயினா உடம்புல இருந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பேயை தான் பேசுது. இங்க ஒரு மாதிரி பேசுது, அங்க போய் ஒரு 2 வாய்ஸ்ல பேசுது. நீங்க டிவில பாக்குறீங்களா பேய் ஓட்டுறாங்களே ஒரு 3 மணி நேரம், சேம் பேய நைட்டி போட்டுன்னு கிழிஞ்சு போய் இங்க விழுந்து புரண்டு வந்து இனிமேல் எந்த உடுக்க அடிச்சாலும் பேய் வராது. எந்த மந்திரமும் பண்ணல. அதோட ஆழ் மனசோட தொடர்பு கொண்டு பேயை எடுத்தாச்சு, மனப்பேய. இப்போ ஒருத்தர் சாவணும்னு சொல்லிட்டு வந்தாருன்றீங்க. ஆமா. ஒருத்தர் ஜெயிலுக்கு போகணும் சார், கடன் பிரச்சனை எல்லாம். உண்மையான பேர் சொல்ல, கிறிஸ்டின். போன வருஷம் வந்தா சார். ஜாதகத்தை எல்லா ஜோசரும் ஜெயில் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் வரைக்கும் போல சார் அவரு. இத்தனைக்கும் அவரு என்கிட்ட ரொம்ப கம்மி காசு தான் தருவாரு. அவர்கிட்ட இல்லை. அவர் வரும்போதெல்லாம் பாசிட்டிவா சொல்லுவேன். அது எப்படி நடக்குது என்ன கேட்டா எனக்கு தெரியும், இறைவனுக்கு தான் தெரியும். ஒரு வருஷம் போல, உயிரோட இருக்காரு, ஜெயிலுக்கு இன்னும் போல. ஒரு வருஷம் போவே இல்லையா. வாரம் வந்து என்னை பார்த்து அழுதுட்டு போயிடுவாரு சிரிச்சின்னு. எல்லாரும் நான் சிரிப்பேன், இன்னும் போலையா ஜெயிலுக்குன்னு கேட்பேன். சரி, இப்ப எல்லாருடைய கஷ்டத்தை கேட்கும் போது குடும்பத்துல சண்டை வருன்றாங்க. உண்மையில அது பக்குவம் இல்லாததால நம்மளுக்கு ஆசைகள் அதிகமா, பேராசைகள் தான் சண்டை வரும். எனக்கு எதுவுமே வேணாம் நினைச்சா ஏன் சண்டை வருது? நான் தான் சொன்னேன், தீபாவளிக்கு கதவு சாடி தனியா இருந்தேன் சார். வான வேடிக்கை எல்லாம் இருக்கு, எல்லாரும் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இன்ஸ்டாகிராம்லயே அதை வாழ்த்துறேன் எல்லாரையும். அந்த என்ஜாய்மெண்ட் யாருக்கும் கிடைக்காது. காலைல எழுந்து பாக்குறேன், எல்லாம் காத்து பிடுங்கணும் போல மாதிரி புஷ்ன்னு இருக்காங்க எல்லாம். அந்த நைட் அவ்வளோ வேகமா இருக்கு, ஒரு செகண்ட் விடாம. இப்பதான் தெரிஞ்சது நான் தான் தீபாவளி கொண்டாடி இருக்கேன். நான் அதே மாதிரிதான் இருக்க மறுநாளும். சாப்பாடு இருந்தாலும், டீ இருந்தாலும், இல்லைனாலும், பசி இருந்தாலும், பிரியாணி சாப்பிட்டாலும் அதே சிந்தனை இருக்குல்ல. அகம் பிரம்மாஸ்மில. யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்க அழுது உண்டா சார்? நிறைய பேருக்கு அழுதுருக்கேன். அவங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு. தண்ணீரிலே மீன் அழுதால் கண்ணீரைத்தான் யாரு அறிவார். அழுவேன், வெளியே கண்ணீர் தெரியாது. நீங்க இப்ப அந்த மாதிரி உள்ள அழுவேன், வெளியே சிரிப்பேன். சரி, இப்ப அந்த மாதிரி ஆட்கள் வரும் பொழுது அவங்களுக்காக எந்த தெய்வத்துக்கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணுவீங்க? அங்கங்கனாதபடி எங்கும் நிறைந்த பரம்பொருள், தூணிலும் இருப்பான், துருமிலும் இருப்பான், உங்களுக்குள்ள இருப்பான், அவருக்குள்ள இருப்பான், அவருக்குள்ள இருப்பான், எனக்குள்ள இருப்பான். இங்க இருக்காரு. இங்க எங்க சாமி படம் எத்தனை வச்சிருக்கேன் காட்டுங்க. ஒரு சாமி படம் கூட. ஆனா உங்க எல்லா சாமியும் இருக்கு. உங்களுக்கு ஒரு சாமி பிடிக்கும், அவருக்கு ஒரு சாமி பிடிக்கும், அவருக்கு ஒரு சாமி பிடிக்கும், எனக்கு ஒரு சாமி பிடிக்கும். என் சாமி நான் வச்சுட்டா சுயநலம் இல்ல, சுயநலம் தானே. அப்ப உங்க சாமி எங்க போகுது? எல்லா சாமியும் வெளியே வச்சுட்டு இங்க வந்து அந்த சாமியை உள்ள வச்சுட்டு கும்பிட வேண்டியதுதான். இது வந்து என்னடா ஒரு ஏதோ வளர்ற மாதிரி இருக்குன்னு இருக்கும். நல்லா ஆழமா யோசிச்சுன்னா புரியும். என் சாமியை நான் வச்சுட்டா உங்க சாமிக்கு என்ன போடுது? அப்ப நான் உங்களுக்கு அப்ப எப்படி உங்களுக்கு நான் நல்லா சொல்லுவேன்? என் சாமி பவர் நான் சொல்லிட்டாலே புரிஞ்சு போச்சு என் கதை. சுயநலவாதி. யாராவது ஒருத்தராவது உங்க நீங்க என்ன மதம்னு கேட்டிருக்காங்களா? இது வரைக்கும் யாருமே நோ கொஸ்டின்ஸ். ஏன்னா நான் வரும்போது நான் ஆன்சரா சொல்றேன்ல உங்களுக்கு.
யாரும் கேள்வி கூட கேட்க மாட்டாங்க சார். முஸ்லீம் இப்போ ஒருத்தர் வந்தவங்க உங்ககிட்ட பேட்டி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வந்தவங்க இன்னைக்கு யாருக்குமே கொடுக்கல, ஆனாலும் வந்தாங்க. விதி உங்ககிட்ட பேட்டி ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வராரு 1 இயரா ட்ரை பண்ணி, ஜாதகம் இல்லையா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்க அண்ணன் ஒருத்தர் இறந்துட்டாரா, இன்னொரு அண்ணன் கிட்ட உஷாரா இருங்க, எல்லாமே சொல்லிட்டேன். அவருக்கு கேரக்டர்ல இருந்து எல்லாம் சொல்லிட்டேன். சார் இப்போ உங்ககிட்ட வர்றாங்க சார், நாங்க வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை, நான் வந்து டைவர்ட் பண்ணி இது பண்ண போறேன், டைவர்ட் பண்ண போறேன், எனக்கு இந்த உறவு பிரிச்சுக்கலாமா வேணாமா அப்படி முடிவு பண்ணிட்டு வந்துருவாங்க. விதியில பாப்பேன் சார், விதியில பாப்பேன். இங்க வந்து பிரிஞ்சிடுவீங்கன்னு இருந்ததுன்னா அப்படி 2 பேர் பார்த்து ஒரு ஸ்டேஜ் பயங்கர ஈகோ இருக்கு, எதனாலன்னு சொல்லிடுவேன். செக்ஸால, பணத்தால, உங்க அம்மாவால, 2 பேரும் வரணும். ஆனா எனக்கு வந்து பேரு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண வச்சிருவேன். விதியை அவன் பிரிகிற மாதிரி தான் இருக்குன்னா சொல்லிடுவேன். சொன்னவன சார் ஏதாவது வழி பண்ணுங்கன்னு கர்மா கேட்டுட்டு வச்சுங்களேன், ரூட் கொடுப்பேன், வாழ்வாங்க நல்லா. அப்போ நான் கவுன்சிலிங் மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவேன். இப்போ ஆனா பெண்ணா சார், இப்போ வாழ்க்கை வெறுத்து போய் இந்த உறவே வேணாம் சார் எனக்கு நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க இருக்கு. பெண்ணு தான். பெண்ணுக்கு காரணம் அவங்க தாய், மோஸ்ட்லி அப்படிதான். அம்மாவால, அம்மா தான் ராங் கைடன்ஸ், பாசத்துல கண்ணு மறைக்குது அவங்களுக்கு. அப்ப என்ன பண்றாங்க, தான் பொண்ணுன்னு அப்படி அவங்களே கெடுத்துறாங்க. முக்கால்வாசி அப்படிதான் வராங்க. சகிப்புத்தன்மையோட வாழ்க்கை வாழ்ற சில மக்கள் இருப்பாங்க. வந்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை பெத்தாச்சு, எப்படி இருந்தாலும் சரி, அவர் பேசினாலும் பேசாட்டியும் மதிச்சாலும் மதிக்காட்டியும் நம்ம பாடு வாழ்க்கை வாழலான்னு. சில பேர் வந்து ஈகோவுக்கு எதிர்த்துக்கிட்டு நான் ஜெயிச்சு காட்டுறேன் வெளில போய் அப்படின்னு வந்து தோத்துருவாங்க. அப்படியேப்பட்ட மக்கள் வரும்போது அது பெண்கள்ல வந்து உண்மையாலே கணவனால் கொடுமை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு வெளியே வர பெண்கள் 4 பேர் கிரிட்டிசைஸ் பண்ணும் போதும், குறைகள் சொல்லும் போதும், உறவுகளில் அவங்களை இலக்காரமாக பேசும் போதும், தான் சுயமாக நின்று சம்பாதிக்கணுன்ற வெறியில் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுன்னு தொழில் பண்ணி அவங்க குழந்தைகளை காப்பாற்றணும்னு நினைச்ச எல்லாருமே சிங்கப்பெண்ணாக வர்றது உண்மை. நீங்கள் உங்கள் விழா மாதிரி தான் பெண்களில் சிங்கப்பெண்கள் வர்றது உண்மை. ஆண்களில் அப்படி இல்லை, அந்த பவர் இல்லை. பெண் தான் மகாசக்தி. பெண்ணோட மனம் வந்து வலிமை, உடல் வந்து வலிமை கம்மி. ஆணோட உடல் வலிமை, மன வலிமை கம்மி. ஆனால் தான் மனைவி இல்லாத கணவன் வந்து எப்பவுமே ஒன்றுமே இல்லாமல் கெட்ட பழக்கம், இங்கே அங்கே தகாத விஷயத்தில் போவானா. ஒரு வேலைக்கார பாட்டி கூட அவங்க பேரன் பேத்தியை படிக்க வச்சு ஸ்கூலுக்கு போக வச்சிடும். பெண்ணுக்கு வந்து அந்த பவர் இருக்கு. துணிஞ்சிட்டா துணியிலன்னா மன நோய், மைண்டு டிஸ்டர்ப் ஆகுறது, சூசைடு எண்ணம் வர்றது, எல்லாருக்கிட்டையும் போய் ஊர் கதையை பேசுறது, அவங்க கதையெல்லாம் கேட்கறது, புலம்புறது. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யாரா எப்படின்னு. சார் சில ஆண்கள் வந்து காம கொடுக்குறனாவே இருப்பாங்க. அவரு செக்ஸ் தவிர வேற எதுவுமே கிடையாது, அவர் பொழுதுபோக்கு மிருக மாதிரி. இது எதனால வருது சார்? ஹார்மோன்ஸ். எந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணோட படுகணுன்ற ஒரு எண்ணம் வரும்ல சார். காம கொடுற பெண் இச்சைக்காக மட்டும் அவங்க மெயினா பெண் அடிமையும் விரும்புவாங்க. பெண்ணோட சுதந்திரம் பிடிக்காது அவங்களுக்கு. எல்லா பெண்ணையுமே வேற மாதிரி நினைப்பேன், போக பொருளா நினைக்கிறது. பொதுவா 90% ஆணுக்கு இந்த சிந்தனை இருக்கும். சமுதாயத்துக்காகவும் அவன் வாழற இடத்துக்காகவும் தகுதிக்காகவும் 6ஆம் அறிவை பயன்படுத்துறதாலையும் அவன் கட்டுக்கடங்கி இருக்கான். போதை ஆகும் போதோ, கஞ்சா போதனை ஆகும் போது தான் அவன் வந்து விஸ்வரூபம் எடுக்கிறான். அவனுங்க தான் வெறி ஆவறது, அவனுக்கு தான் காம இச்சைகளை போயிட்டு கொலை பண்றது. அப்போ உங்களுக்கு சிலர் போதை எல்லாமே போதையா இருப்பாங்க. அதை பத்தி நீங்க கேக்குறீங்களா? நிறைய பேர் கேக்குறாங்களா, அவன் 24 hours கிளினிக் மாதிரி. இல்ல லேடிஸ் இஸ் தி வீக் அப்படின்றது ஜாதகத்துல இருக்கா எப்படிங்க சார்? ஆமாமா, அங்க இருக்கும். சுக்கிரன் நீச்சமா இருக்கும், செவ்வாய் நீச்சமா இருக்கும். அந்த பெண்ணால இவர் அவமானப்படுவார். அவன் பேரின்ப அனுபவிக்க மாட்டான், சிற்றின்ப பிரியன் அவன். நுனிப்புள்ள மேயற மான். அதே போல பெண்கள் உறவு வச்சுக்கிறாங்களாம், அந்த ஹோமோசெக்ஸ்னு, லெஸ்பியன். அது என்ன காரணம்? அது ஹார்மோன்ஸ் குறைபாடு தான் சார். அந்த பெண்கள் எக்ஸ் குரோமோசோம்ஸ், ஒய் குரோமோசோம்ஸ். இல்ல தண்டனை உண்டான்? தண்டனை எப்படி சார்? இயற்கை இல்லது. எப்படி தண்டனை? பெண்ணும் உறவு வைத்துக் கொண்டால் நல்ல, அது வந்து இது நல்லதுக்கா இல்ல சார்? சட்டம்ன்றது வேற, உணர்வுன்றது வேற சார். ஒருத்தரை போய் கொலை பண்ணீங்கன்னா அது சட்டத்துக்கு தப்பு. எனக்கு ஒரு பூ பூக்குது, இன்னொரு பொண்ணுக்கும் ஒரு பூ பூக்குது, நாங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கோம், இது எப்படி சட்டத்துக்கு புறம்பாகும்? இது உணர்வு சார்ந்தது இல்ல. இன்னொன்னு, அந்த பெண்ணுக்கு ஏன் ஆண் கிட்ட அந்த எண்ணம் வரலன்னா, அந்த எக்ஸ் குரோமோசோம்ஸ் ஒய் குரோமோசோம்ஸ்ல ஏதோ பேலன்ஸ், கெமிக்கல் ப்ராப்ளம், கெமிக்கல் ரியாக்ஷன்ல அவங்க வேணே பண்ணல. அவங்களுக்கு தெரியும் அது அசிங்கன்ட்டு, அதை தாண்டி அவங்களுக்கு வருது. தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடுகிறது. அவங்க அதுக்குன்னு பண்ணல, அவங்களுக்கு இயற்கையா தோணுது. அது ஹோமோசெக்ஸ் அப்படிதான், இதுவும் அப்படிதான் சார். இப்போ ஒரு பெண்ணை தகாத இயற்கை சார், ஒரு தகாத உறவு ஒருத்தர் வச்சிருக்காரு, ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ, அது நிரந்தரமான உறவா?
அந்த தகாத உறவை அந்த ஆணோ பெண்ணோ அவர்கிட்ட மட்டும் உண்மையாக இருந்தாங்கன்னா, மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா, அது இப்போ சமுதாயத்தில் இதை சொல்கிறதே தப்பு தான். ஆனால் 90% எனக்கு தெரியும். நிறைய சீக்ரெட் பார்க்கறதால இந்த தகாத உறவுலையும் ஒரு புண்ணிய கணக்குன்னு ஒன்று இருக்குது சார். அந்த குடும்பத்துக்கு நல்லதோ இல்லை இவரால் ஒரு சித்திரவதை பண்ணாமல் ஒரு சைக்கோ மாதிரி இல்லாமல் பணத்தாலேயோ உடலாலேயோ மனதாலேயோ அவங்களுக்கு நல்லது செய்யும் போது அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நல்லது. தனக்குன்னு ஒரு மனைவி இருந்தா அந்த மனைவியை சார்ந்து பார்க்கும்போது துரோகம். அப்ப இங்கிருந்து பார்க்கும்போது நன்மை, அங்கிருந்து பார்க்கும்போது தீமை. இவர் இந்த தகாத உறவை இதே மாதிரி பாக்குறவங்க எல்லாம் வச்சீங்கன்னா அவர் கட்டி போட்டு தான் அடிக்கணும். அது வந்து சைக்கோ. பெண்களை வந்து சாடிஸ்டா, பெண்கள் காம பிரியன் அவன் தான். அவன் வந்து ஒரு எல்லா பொண்ணுமே தப்பா நினைக்கிறது. இப்ப இங்க வரக்கூடிய ஒரு பெண்ணு வந்து தவறான ஒரு பெண்ணு அப்படின்னா அந்த பெண்ணு கிட்ட என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க சார் பொதுவா? நான் சொல்லுவேன், ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்றாங்க, அது அந்த காலம். இப்ப ட்ரெண்டி ஆயிடுச்சு. ஆனா இது எல்லாமே 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் இருக்குன்னா உங்க உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கிறவருக்கு தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் இதுவே உங்களுக்கு மனநோயாகவும் இதுவே மென்டல் டிஸார்டராகவும் குற்ற உணர்வு ஏற்படும். அதால எந்த அளவுக்கு நம்ம ஒழுங்கா இருக்கிறோமோ ஆசை வரலாம், யாராவது ஒருத்தர்கிட்ட வரலாம், தப்பு இல்லை. சபலம்னு சொல்லுவாங்க. அது கல்யாணம் ஆன பிறகும் வரலாம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் வரலாம். இனம் இனத்தோடு சேரும். அது தப்பு இல்லை. எங்கேயாவது ஒண்ணு பூ பூக்குறது, பூ பூத்துனே இருந்தா நோய் தான் வரும் அப்படின்னு சொல்லுவேன். கவனம் தேவை. நீங்க உங்க பேரு கெடும், உடல் கெடும், எல்லாமே கெடும். உங்களுக்கு சூசைட் எண்ணம் வரும், எல்லாராலும் நிராகரிக்கப்படுவீங்க, கடவுளால் நிந்திக்கப்படுவீங்க. இது வந்து உங்களுக்கு நிம்மதியே கொடுக்காது, தூக்கம் கொடுக்காது. கவனம் தேவைன்னு. ஏன்னா பலரோட சிந்தனை வந்துன்னே இருக்கும் சார். சில வீட்டுல ஜீவராசிகள் விஷ ஜந்துக்கள் வந்து அடிக்கடிக்கு தெரிஞ்சுதானா? என்ன அறிகுறி சார்? என்ன விஷ ஜந்துன்னு பார்க்கணும் சார். பூரா வருது, தேள் வருது, ஒரு பாம்பு வருது. இத வந்து இப்ப ஆன்மீகத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. அப்ப சொல்லுமா வௌவால் வருதுன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் சார். ஒருத்தர் வீட்டுல வௌவால் வந்தது, நான் சொன்ன இன்னில இருந்து தரித்திரம் விலகுச்சுன்னு. தரித்திரம் விலகுச்சுன்னா என்னன்னா அவங்க அதை பிடிச்சி வெளியே போட்டாங்க. நான் சொன்னேன் அது அடிக்கல, சாவடிக்கல, அந்த உயிரை காப்பாத்திட்டீங்களே. அது கண்ணே தெரியாதுல்ல. அது நைட்ல வந்தா கூட பரவாயில்ல, பகல்ல சுத்தமா தெரியாது. அதை எடுத்து நீங்க விட்டதால உங்களுக்கு புண்ணிய கணக்குல ஒரு உயிரை காப்பாத்திட்டீங்க. அதனால உங்களுக்கு இன்னில இருந்து லக்கின்னு சொன்னேன். இது அவங்க நம்பிட்டானா லக்கி தான். ஆமை வரும் வீட்டுக்குள்ள, அது வழி தெரியாம வருது மழையில எங்கேயோ. ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் ஒண்ணுன்னுவாங்க. இது உண்மை கிடையாது. இதே ஆமி எடுத்துன்னு போயிட்டு அழகா சேஃபா விட்டீங்கன்னா அன்னில இருந்து உங்களுக்கு சொர்க்கம். ஆனா இந்த சமுதாயமோ உற்றார் உறவினரோ அண்டை வீட்டாரோ விடுவாங்களா? ஐயோ முடிஞ்சு போச்சு உன் கதை, இன்னில இருந்து உனக்குன்னு எல்லாம் வந்து சொல்லினே இருப்பாங்க. பண்ணி ஏத்தனாலும் இப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப விஷ ஜந்துக்கள் வரும்போது நம்ம உடலுக்கும் உயிருக்கும் தீமை. அதனால தரித்திரம். வாழ்க்கையோட தரத்தை அது மாத்தாது சார். நீங்க யாரை கேட்டாலும் அதெல்லாம் மாத்துன்னு சொல்லுவாங்க. ஏசில வந்து அணில் வந்து கூடு கட்டி இருக்கும், ஒரு குருவி வந்து வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல கூடு கட்டி இருக்கும். இப்ப அது இல்லாத டைம்ல எடுத்து போட்டுறது நல்லதா, இல்லாட்டி அது இருக்கும் போதே எந்த கூடோ எங்க இருக்கோ அதை கலைக்கிறது வந்து பாவம். ஏன்னா அதோட வீடு, அவ்வளவுதான். அது கட்டிச்சு, நம்ம வீட்டு சௌகரியம் இருக்கா, அது இது பாவம் தான். கூட கலைக்கும் போது அது அது எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்கும் கட்ட. அது நம்ம வீட்டை இடிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி அதோட வீடு சார். அதுக்கு இடம் பொருள்லாம் தெரியாது, அதுக்கு எங்க சேஃப்டியா அங்க கட்டுது. அதை தூக்கி போட்டா அது இதுவாகும். அப்ப என்ன பண்ணோம், டெய்லி பறவைக்கு உணவு தரணும், பரிகாரம் தான். இப்ப அணில்னா அணில வாங்கி வளர்க்கறது, அணிலுக்கு ஏதாவது உணவு தரது, இல்ல அணில வாங்கி ரிலீஸ் பண்றது கடையில வாங்கி. யாராவது ஒருத்தருக்காவது பாம்பு வீட்டுல வளங்கன்னு சொல்லிருக்கீங்களா சார்? அது எப்படி சார், விஷம் இருக்குல்ல, பாம்பு எப்படி? வித்தியாசமான வேற ஏதாவது ஜீவராசிகள், ஏதாவது ஒரு ஜந்துக்கள்? நான் வந்து நாயை வளரக்கூடாது சொல்லுவேன் சார். இது கிளியை வரக்கூடாது, பறவைகளை வளர்க்கக்கூடாது, மீனை வளர்க்கக்கூடாதுன்றதுல ஆணித்தரமா இருக்கேன். காரணம் சொல்லவா? இப்ப நாயை வளர்க்குறோம், மனுஷனோட வாழறான், நாயோட வாழல. அதுக்கு ஏஜ் அட்டன் பண்ணும், அதுக்கு எல்லாமே தேவை. அது லொல்லுன்னு அவங்க ஃபேமிலியோட குலைக்கணும், அது சாப்பிடணும். அந்த எல்லாத்தையும் விட்டு சோஃபால படுக்க வச்சு மட்டனும் சிக்கனும் கொடுத்தா நம்ம மனுஷனோட வாழறோம், நாய் வந்து சோஃபால வாழுது. கிளி வந்து பல 1000 கிலோமீட்டர் பறக்கிறது, புறா எல்லாம். அதை கூடுதல் ஆச்சுன்னா வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.